சைனீஸ் வீடர்ஸ் எல்லாம் ஏன் ரொம்ப சீப்பா இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சில வீடர்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, சில வீடர்ஸ் ரொம்ப சீப்பா இருக்கு. என்ன இதுல டிஃபரன்ஸ், ஏன் இவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் இருக்குன்னு யோசிச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வணக்கம், என் பேரு பிரவீன் ராஜன், ஷார்ப் கருடாவோட மேனேஜிங் டைரக்டர். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட இங்க இருக்க ஒரு இந்தியன் மேட் வீடர். இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மினி வீடர். இது வந்து GH100P அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே வந்து 6HP, அதுவும் 6HP. சில பேர் பொதுவாக இந்த மாதிரி டைப்ல எல்லாம் 7HP சொல்லிடுவாங்க, பட் அது 6HP தான். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்? ரெண்டுமே ஹெச்பி ஒன்று, பட் ஆனால் ப்ரைஸில் வந்து பெரிய வித்தியாசம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1,15,000 வரும், வேற அந்த மெஷின் பார்த்தீங்கன்னா 47,000 தான் வரும். ஸோ எப்படி ஹெச்பி சேம் தான், பட் ஏன் ப்ரைஸ் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஒன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஹெச்பி சேமாக இருந்தாலும் இதோட கியர் பாக்ஸ், அந்த பவர் டிரான்ஸ்மிஷன் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ இந்த பேக் ரோட்டரி மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு கியர் பாக்ஸ் இருக்கும், கியர் பாக்ஸுக்கு அப்புறம் ரோட்டரி டிரைவ் போகும். இந்த கியர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வீலுக்கு ஒரு டிரைவ் வரும். ஸோ இந்த மெஷினில் வந்து ரெண்டு பக்கம் டிரைவ் வரும், ஒரு டிராக்டர் மாதிரி. அதாவது டிராக்டர்ல எப்படி பேக் டயர் இருக்கோ அதே மாதிரி இதுல ஒரு டயர் இருக்கும், அதுக்கு டிரைவ் வரும். அது போக டிராக்டர்ல எப்படி ரோட்டோவேட்டருக்கு ஒரு பவர் போகுமோ அதே மாதிரி இதுல பின்னாடி ரோட்டோவேட்டருக்கு ஒரு டிரைவ் வரும். ஸோ இது ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் நம்ம இந்தியன் மேட் வீடர்ல. இது இந்த இம்போர்ட்டட் வீடர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டிரைவ் தான் வரும், ஒரு ஆக்சில் தான் இருக்கும் மெஷின்ல. ஸோ டயர் போட்டு நீங்க ஃபீல்டு வரைக்கும் ஓட்டிட்டு போய்க்கலாம், அதுக்கப்புறம் டயரை கழட்டி வச்சுட்டு அந்த ரோட்டோவேட்டர் போட்டு ஓட்டிக்கலாம். ஸோ இது ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸு, அது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். இதில் வந்து கிட்டத்தட்ட 300க்கு மேலப்பட்ட காம்பனன்ட்ஸ் இருக்குது இந்த இந்தியன் மேட் வீடரில். அதில் பார்த்தீங்கன்னா ரஃப்லி பாதி தான் வரும், ஒரு 150 கம்மியாக தான் இருக்கும் நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ். ஓகே, ரெண்டாவது விஷயம் ஜியாகிரஃபி, எந்த ஊரில் இந்த மெஷின் செஞ்சுருக்காங்கங்கிறது ஒரு முக்கியமான ரீசன் இந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸுக்கு. இப்போ அந்த மெஷின் பார்த்தீங்கன்னா சைனால செஞ்சு வர்றது தான். இந்த GH100Pங்கிறது வந்து சைனால தான் செஞ்சு கொண்டு வரோம். வேற இந்த மினி வீடர் வந்து இங்கே நம்ம கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி ஃபேக்ட்ரியில தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து சைனீஸ் மெஷினை வந்து இந்தியாவில் செஞ்சது, முழுக்க நாங்கள் இந்தியாவில் செஞ்சதுன்னு சொல்லி விற்கிற இது எங்களோட இஷ்டம் கிடையாது. எது இந்தியாவில் செஞ்சோமோ அது இந்தியாவில் செஞ்சதுன்னு தான் சொல்லுவோம், எது சைனாவில் செஞ்சோமோ அது சைனாவில் செஞ்சதுன்னு தான் சொல்கிறோம். ஸோ சைனாவில் செஞ்சாவே சீப் ஆயிருமா அப்படின்னா ஒரு ரீசன், ஆமாம், சைனாவில் செஞ்சால் சீப் தான். அது ஏன்னு சொல்கிறேன். சைனாவோட ஈகோ சிஸ்டம் அப்படி. இந்த மெஷின் வந்து அதிகமாக செய்யப்படுறது சைனால தான், உலகத்திலேயே அதிகமாக தயாரிக்கப்படுறது சைனால இருந்து தான் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் சப்ளை ஆகுது. நம்ம வேர்ல்டோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டே சைனா தான். ஸோ சைனாலிருந்து அவங்க மேஜர் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று USA, இட்டாலியும் போகும், டர்க்கி, உக்ரைன், இந்த எல்லா கண்ட்ரீஸ், இது சில கண்ட்ரீஸ் தான், இன்னும் நிறைய கண்ட்ரீஸ் இருக்கு, பட் இந்த கண்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே சப்ளை ஆகுறது சைனால இருந்து மட்டும்தான் போகும். அந்த வால்யூம் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப அதிகம். இப்போ நான் எடுத்த டேட்டா வச்சு பார்க்கும்போது 30 மில்லியன் யூனிட்ஸ் ஒரு இயருக்கு செய்ய முடியும் சைனானால இந்த மாதிரி ஒரு வீடர். பட் 3 கோடி செய்ய முடியும், ஆனால் செய்யறது இல்லை. அவங்க இப்போ செஞ்சுட்டு இருக்கிறது 1 கோடி மெஷின்ஸ் தான் இப்போ செஞ்சுட்டு இருக்காங்க, பட் கெப்பாசிட்டி வந்து 3 கோடிக்கு உண்டான மெஷின்ஸ் இருக்கு. அந்த 1 கோடி மெஷின்ஸ் எங்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் மெஷின்ஸ் இம்போர்ட் பண்றாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்மால் இம்போர்ட்டர் தான். பெரிய இம்போர்ட்டர் இந்த யுக்ரைன், USA அந்த மாதிரி மற்ற கண்ட்ரிஸ் தான் வந்து பெரிய இம்போர்ட்டர். இந்தியா வந்து ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் இம்போர்ட்டர்ஸ் தான் இந்த மெஷின்ஸை பார்க்கும்போது. பட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த இப்போ 1 கோடி மிஷின் செய்யும் போது அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும், ப்ரைஸ் பர் பார்ட் வந்து ரொம்ப கம்மியாயிரும். ஏன்னா அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒரு ரீசன் ஏன் சைனாவில் வந்து மெஷின் சீப்பாக இருக்குது. இதே நம்ம இப்போ இந்தியன் மெஷின் எடுத்துக்கோங்க. இந்த மெஷின் வந்து நம்ம வருஷத்துக்கு 2000 மெஷின் விற்றாவே 2000 மெஷினுக்கு மேலே நம்ம விற்கிறது இல்லை இந்த மினி வீடருங்கிற ஒரு சீரீஸ். ஸோ 2000 மெஷின் நம்ம பண்ணுறதுக்கு கோயம்புத்தூர் சுற்றி வரதான் எல்லா சப்ளையர் இருக்காங்க. டயர் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல இருந்து வருது, கீர்ஸ் எல்லாம் நம்ம உள்ளாரியே பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபேப்ரிகேட்டர்ஸும் இங்கே தான் இருக்காங்க. என்ஜின் மட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், இல்லை ஹாண்டா இன்ஜின் போட்டுப்போம். ஒரு வருஷத்துக்கு பண்ணும்போது அதோட ப்ராசஸ் எல்லாமே வேற. அதனால பார்த்தீங்கன்னா காஸ்ட் பர் பார்ட் வந்து அதிகமாயிரும். ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன்
இந்தியாவில் செஞ்ச மெஷின் வந்து விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்தியாவில் கிடைக்கிறதெல்லாம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல், அதில் உள்ள இருக்கிற அலாயிங் எலிமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். வேற சைனாவில் கிடைக்கிற மெட்டீரியலோட ஸ்டாண்டர்ட்ஸும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அந்த ஸ்டீல் பண்ணுற வால்யூம் டிஃப்ரெண்ட்டு, இந்த ஸ்டீல் நம்ம பண்ணுற வால்யூம்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ மொத்தம் அந்த சப்ளை செயினே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் செய்கிற மெஷின் விலை ஜாஸ்தியாக தான் வந்து எண்டப் ஆகும். ஸோ நீங்கள் இப்போது ஒரு ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேக் ரோட்ரி மெஷினை இன்னொரு பேக் ரோட்ரி மெஷினோட கம்பேர் பண்ணுங்க. பேக் ரோட்ரியை வந்து ஃப்ரண்ட் ரோட்ரி மெஷினோட கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தெரியும். அஃப்கோர்ஸ் இது ஸ்டில் இந்தியன் மெஷின் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரியாது அதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது. ஸோ சைனாவில் பார்த்தீங்கன்னா 2-3 குவாலிட்டிஸ் இருக்குது எல்லாத்துலேயும். ஒரு இந்த யூஎஸ் சப்ளையர், யூரோப் சப்ளையர்லாம் பார்த்தீங்கன்னா ஏ கிரேடுன்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடியோக்காக நான் சொல்கிறேன், ஏ கிரேடுன்னு வச்சுக்கலாம். இந்த யுக்ரைனுக்கு விற்கிறவங்க, இந்த தாய்லாண்டில் விற்கிறவங்க, அதெல்லாம் அந்த கம்பெனிஸ் எல்லாம், அதுக்காக செய்கிற கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேட் சி கம்பெனிஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி சப்ளையர் வந்து யூஎஸ்க்கெல்லாம் விற்க முடியாது. நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் மீட் ஆகாது, குவாலிட்டி மீட் ஆகாது. பெயிண்ட் குவாலிட்டிலேயே பெரிய வித்தியாசம் தெரியும். ஸோ நாங்கள் வாங்குறது வந்து ஒரு கிரேட் ஏ சப்ளையர்கிட்ட இருந்து, ஒரு யூஎஸ்க்கு அந்த மாதிரி யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு கம்பெனிக்கிட்ட இருந்தால் நம்ம இந்த GH100P வாங்குகிறோம். அது ஏன்னா நம்மளோட பிராண்டுக்கு அதை விட கீழே போகக்கூடாதுங்கிறது எங்களோட ஒரு பாலிசி. அதனால அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். பட் மார்க்கெட்டில் ரொம்ப சீப்பான மெஷின்ஸ் எல்லாம் இருக்குது. ஈவன் அதான் half the rate கூட இருக்குங்கிறாங்க. அது விலைக்கேற்ற பணியாரம்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஓரளவுக்கு தான் இருக்கும். பட் அது எவ்வளோ நாள் ஓடுமோ அது ஒரு 1 year ஓடலாம் மேக்ஸிமம். ப்ராப்ளம்ஸ் வரலாம், நீங்கள் டீல் பண்ணணும். பட் அதுக்கெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா அதை வாங்கிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. ஸோ இந்தியன் கண்டிஷன்ஸுக்காக டிசைன் ஆகி உருவானது தான் இந்த வீடர். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2015 வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரண்ட் ரோட்ரி வீடர் நான் அதிகம் பார்த்ததே கிடையாது. இந்த மிஷின் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2008லேருந்து 2014-15 வரைக்குமே இதுதான் வீடர். அதுக்கு மேலே வீடர் இல்லை. இதுதான், அதெல்லாம் அதுக்கப்புறமா வந்தது தான். ஸோ இதை விட சீப்பர் வீடர்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது, எல்லோ கலரில் ஒன்று இருக்குது பாருங்க. ஸோ அது வந்து இதை விட சீப்பராக தான் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் அதோட குவாலிட்டி, மெட்டீரியல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட் தான். ரைட். ஸோ இப்போ இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணிடுறோம் உங்களுக்கு எதனால் இந்தியன் வீடர்ஸ் காஸ்ட்லி, சைனீஸ் வீடர்ஸ் சீப் அப்படிங்கிறது. ஸோ ஒன்று நான் சொன்னது மெட்டீரியல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பில் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இதில் வந்து அதிக நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இருக்குது, அதில் வந்து கம்மி நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா இது பேக் ரோட்ரி, அது ஃப்ரண்ட் ரோட்ரி. செகண்ட் வந்து ஜியாகிரஃபி. இந்தியாவில் வந்து இந்த மெஷினோட வால்யூம்ஸ் இன்னும் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. இங்கே வந்து அதுக்கு உண்டான ஈகோ சிஸ்டமும் அளவாக தான் இருக்குது. அதனால இதோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகம். வேற அந்த மெஷின் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பண்ணுறாங்க சைனாவில். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட பார்ட்டோட ப்ரைஸ் வந்து ஈச் பார்ட்டோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி. அதனால ஃபுல் மெஷினுமே வந்து உங்களுக்கு கம்மியான ப்ரைஸுக்கு கிடைக்கும். ஸோ இதில் சொல்ல வருது என்ன, அவங்கவுங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷின்ஸ் வாங்கிக்கலாம். பட் பட்ஜெட் மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. எவ்வளோ நாள் வரும், உங்களுக்கு தேவையான வேலைகள் எல்லாமே அந்த மெஷின் பண்ணிடுமா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் அந்த முடிவு எடுங்க. உங்களுக்கு இதில் சூஸ் பண்ணுறதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ.